Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா 11 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. நவீன் சந்திரா தான் லீடோல எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. சென்னையில ஊருக்குள்ள தொடர்ச்சியான கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. துப்பாக்கியில சுடப்பட்டு ஐடென்டிட்டி தெரியாத அளவுக்கு எரிச்சு பணமா கிடைக்கக்கூடிய அத்தனை டெட் பாடித்தையும் நம்ம கதையோட ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. க்ளூவே இல்லாத கேஸுக்குள்ள நம்ம கதையோட ஹீரோ மாட்டிக்கிட்டு இந்த சீரியல் சைக்கோக்குள்ளரை எப்படி கண்டுபிடிச்சு ஜெயில போட்டாரு. இவரோட வாழ்க்கையில தெரியக்கூடிய உண்மை என்ன, அந்த ரெண்டு ஸ்கூல் பசங்களை வச்சு அவருடைய பிளாஷ்பேக், செஸ் காம்படிஷன், ட்வின் பர்ட் ஸ்கூல் மூலியமா லேப்ல நடக்கக்கூடிய விஷயம் ஹீரோக்கு எப்படி தெரிய வந்துச்சு, ஹீரோ இது எல்லாத்தையும் எப்படி கிராக் பண்ணி கிளைமேக்ஸ்ல என்ன சம்பவம் பண்றாரு, காதலியவே போட்டுத்தல யோசிக்காத லெவலுக்கு என்ன ரிஸ்க் எடுத்தாருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு அண்டர் ரேட்டடான சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி தான். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு நவீன் சந்திராவோட ரோல் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து நம்ம கதையோட ஹீரோட கேரக்டரைசேஷன்ல பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிங்கிற 3 லேயர் ஆஃப் ஸ்டோரிஸையுமே கிளைமேக்ஸ்ல கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஆவரேஜா, ரொட்டினா, சிம்பிளா, ப்ரெடிக்டபிளான ஃபிளாட்டான லேயர்ல கொண்டு போயிருந்தாங்க. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவமே வேற மாதிரிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன், இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், நம்ம கதையோட ஹீரோ ஒரு பண்ணக்கூடிய வில்லத்தனம் எல்லாமே கிரே ஷேடட் கேரக்டரா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து எமோஷனலா டச்சிங்கா சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டிங்ல செம ஸ்ட்ராங்கான ஒரு த்ரில்லர் படம்னு கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா நல்ல மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நீட்டா இருந்தாலும் சாங்ஸ் படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. எமோஷனல் சாங்ஸ் ஓகேவா இருந்துச்சு. இமான் தான் சாங்ஸ் போட்டிருந்தாரு. அம்மா சாங் நல்லா இருந்தாலும் லவ் சாங் அந்த அளவு படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. ஓவராலா தமிழ் டப்ல இருக்கக்கூடிய அண்டர் ரேட்டட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா தான். ஸ்கிரீன் பேட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஓகேஷான டோன்ல நீட்டா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ண சம்பவத்துக்காகவே படம் பார்க்கலாம்னு சொல்ற லெவலுக்கு கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல ஒரிஜினல் ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல த்ரில்லர் மூவியா தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்வெஸ்டிகேஷன், டிராமா, ட்விஸ்ட், டென்ஷன் பில்டிங்னு சொல்லி கேரக்டரை வச்சு செகண்ட் ஹாஃப்ல பண்ணக்கூடிய அத்தனை விஷயமே ப்ராப்பரா சிங்க் ஆயிருக்குங்க மூவில. ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் ஓவராலா ஒரு நல்ல படம்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மலையாளம் த்ரில்லர் மூவி லவர்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். கிளைமேக்ஸ்க்காக படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டோரியை ப்ரிடிக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு தான் ட்விஸ்ட் இந்த படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த 11 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on, love you all.